வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சில் இலங்கையின் காலநிலை சீர்கேடுகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் காலநிலை சீர்கேடுகளுடன் செய்தி வீச்சின் விடயங்கள் நகர்த்தப்படுகின்றன. நிச்சயமாக பூகோள அரசியல் தாக்கங்களுக்குரிய விடயங்களும் இன்றைய செய்தி வீச்சில் காத்திருக்கின்றன. முதலில் ஐரோப்பிய காலநிலை சீர்கேடுகளுடன் இலங்கை நிலவரங்களை தொட்டுச் செல்லலாம். ஐரோப்பிய நாடுகளை கடந்த திங்கள் முதல் வாட்டி வரும் கடுமையான குளிர் ஒப்பீட்டு ரீதியில் சற்று தணிவுக்கு வந்தாலும் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் உட்பட்ட இடங்களில் இன்றும் கடும் பனிப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகின்றது. ஐரோப்பாவில் நிலவிய கடுமையான குளிருக்கு இதுவரை 10 பேருக்கு மேல் பலியான நிலையில் இன்றைய புதிய பனிப்பொழிவுக்கு பாரிஸ் உட்பட்ட நகரங்களில் எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. பாரிஸ் நகரை பொறுத்தவரை 1946 அங்கு ஐரோப்பாவில் நிலவிய கடுமையான குளிருக்கு இதுவரை 10 பேருக்கு மேல் பலியான நிலையில் இன்றைய புதிய பனிப்பொழிவுக்கு பாரிஸ் உட்பட்ட நகரங்களில் எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. பாரிஸ் நகரை பொறுத்தவரை 1946 அங்கு பொழிந்த 40 சென்டிமீட்டர் பனியே பாரிஸ் நகரை மூழ்கடித்த பெரும் பனிப்பொழிவாக பதிவான நிலையில் இன்றைய பனிப்பொழிவு அவ்வாறான தீவிர நிலவரத்தை ஏற்படுத்தாது என்றாலும் 2 மாதங்களுக்கு உறைய வைத்ததால் நாட்டின் விவசாயம் கடுமையான பேரழிவுக்கு உள்ளானதால் நாட்டில் பானின் விலை சடுதியாக உயர்ந்தது. இந்த விலையேற்றமே இந்த பேரழிவு இடம்பெற்றமைக்கு மறுவரிடம் பிரெஞ்சு புரட்சி என்ற வரலாற்று புரட்சியை உலகுக்கும் பிரான்சுக்கும் வழங்கியிருந்தது. அதாவது காலநிலை தாக்கங்கள் எப்போதும் அரசியலுடன் தொடர்புடையவை என்பது பாரிஸ் நகருக்கும் பொருந்தும், கொழும்புக்கும் பொருந்தும். இப்போது இலங்கையிலும் புதிய காலநிலை சீர்கேடு உருவாகியுள்ளதால் கடற்பரப்புக்கு செல்ல வேண்டாம் என்ற எச்சரிக்கைகள் இன்று விடுக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் தென்கிழக்கே வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடையும் வாய்ப்புகள் இருப்பதால் எதிர்வரும் நாட்களில் மீண்டும் கடுமையான மழை இலங்கையில் பொழியும் என்ற காலநிலை அவதான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான காலநிலை எச்சரிக்கைகளுக்கு மத்தியில் இன்று நுவரெலியா கிரிகோரி ஏரியில் இறங்க முயன்றபோது ஒரு கடல் விமானம் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தின் போது குறித்த சீப்ளேனில் பயணித்தவர்கள் காயமடைந்துள்ளனர். தித்வா சூறாவளி இலங்கை தீவை கடந்த பின்னர் மீட்பு பணியில் ஈடுபட்ட ஸ்ரீலங்கா வான்படையின் உலங்கு வானூர்தி ஒன்று ஆற்றில் விழுந்து அதன் ஓட்டி பலியான நிலையில் புதிய காலநிலை குழப்பங்களுடன் இன்னொரு விமான விபத்து இலங்கையில் பதிவாகியுள்ளது. இலங்கையை கடந்த நவம்பரில் ஊடறுத்து கடந்த தித்வா சூறாவளிக்கு பின்னர் நாட்டில் பிரகடனப்படுத்தப்பட்ட அவசரகால நிலையை மேலும் நீடிக்க அனுர அரசாங்கம் திட்டமிடுகின்றது. சூறாவளியால் பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு உதவும் வகையில் இந்த அவசரகால விதிகள் மேலும் நீடிக்கப்படும் என ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஒரு காரணத்தை காரணமாக சொல்லிக்கொண்டு முயன்றாலும் அரசாங்கத்தின் மீதான எதிர்ப்புகளை சமாளிக்கவே அவசரகால சட்டத்தை அரசாங்கம் மேலும் நீடிக்க விரும்புவதான விமர்சனங்கள் வலுவடைகின்றன. அரசாங்கத்தை பொறுத்தவரை ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா சிங்கள மக்களுக்காக செய்ய வேண்டிய பணிகளுக்காக தனக்குரிய பொறுப்பை தனியாக சுமந்து அரசாங்கத்தின் ஏனைய முகங்களை விட அதிகமாக அலைச்சல் பட்டு கொண்டாலும் அவரது தோழமை அமைச்சக முகங்கள் அவரது இலக்குக்குரிய நிலைகளை குழப்ப முனைவது தினசரி வெளிப்படுகின்றது. அந்த வகையில் கல்வித்துறை தொடர்பாக பிரதமரும் ஸ்ரீலங்காவின் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரியாவை மையப்படுத்தி விமர்சனங்கள் கடுமையாக அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக 6ஆம் ஆண்டு ஆங்கில பாடப்புத்தகத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் ஒரு இணையதள முகவரியை சேர்த்தமை பாரதூரமான விடயமாக மாறி அரசாங்கத்தை அடித்துக் கொள்கின்றது. குறித்த பாடப்புத்தகத்தில் ஒரு இணைய முகவரி எவ்வாறு புகுந்தது என்ற விடயம் தற்போது ஸ்ரீலங்காவின் அரசியல் களத்தை பற்றி பிடித்திருக்கும் நிலையில் இந்த விடயத்தில் ஸ்ரீலங்காவின் தேசிய கல்வி கட்டமைப்பின் 3 உயரதிகாரிகள் ஏற்கனவே சிஐடியினரால் விசாரிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே இந்த சர்ச்சை குறித்து விசாரணைகளை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட குழுவும் தனது அறிக்கையை கல்வி அமைச்சகத்திடம் சமர்ப்பித்து விட்டது. தற்போது இந்த பிரச்சனை உட்பட்ட கல்வித்துறை விடயங்களால் கல்வி அமைச்சர் பொறுப்பிலிருந்து
பிரதமர் பொறுப்பையும் கொண்டுள்ள ஹரணி அமரசூரிய விலக வேண்டும் என்ற குரல்கள் வலுவடைந்து வருகின்றன. கல்வி அமைச்சர் ஹரணி இந்த கோரிக்கைக்கு அசையாத நிலையில் வழமை போலவே அதிகாரிகளை மாட்டிவிடும் அரசியல்வாதிகளின் நகர்வுகளும் தொடர்கின்றன. அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் எனப்படும் நாட்டின் தேசிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் இந்த சர்ச்சைகளால் தனது பதவியிலிருந்து தற்காலிகமாக விலகியுள்ளார். இதற்கு அப்பால் நடந்த தவறுக்கு தான் பொறுப்பல்ல, அதிகாரிகளே பொறுப்பு என நழுவும் கல்வி அமைச்சர் சக பிரதமர் பொறுப்பில் உள்ள ஹரணி அமரசூரிய இப்போது பாட புத்தகங்களில் இணைய முகவரி அச்சடிக்கப்பட்ட தவறை ஏற்றுக்கொண்டு குறித்த முகவரி அச்சடிக்கப்பட்ட பக்கங்களை அகற்ற பணிப்புரை விடுத்திருப்பது தமது சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சியில் சிக்கனம் இருக்கும், அரச சொத்துக்கள் வீணடிக்கப்பட மாட்டாது என்ற அரசாங்கத்தின் கொட்டொலியை பொய்யாக்கியுள்ளது. ஏனெனில் பல மில்லியன் ரூபாய்களை செலவு செய்து அச்சிடப்பட்ட பாடநூல்களில் சில பக்கங்களை கிழித்தறிந்துவிட்டு அந்த நூலை செம்மையாக்கி அதனை எதிர்வரும் 21ஆம் தேதி முதல் மாணவர்களுக்கு வழங்குவதற்கும் இன்னும் பல மில்லியன் ரூபாய்களை அரசாங்கம் வீணடிப்பதும் ஒரு வகையில் பார்த்தால் அரச சொத்துக்களை வீணடிக்கும் நகர்வுதான். ஏனென்றால் சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சியில் அரசு சொத்துக்கள் வீணடிக்கப்பட மாட்டாது, சிக்கனம் பேணப்படும் என அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா தனது தேர்தல் பரப்புரையில் முழங்கிய நிலையில் இப்போது அந்த முழக்கங்களுக்கு எதிர்மறையாக அரசாங்கத்தின் நகர்வுகள் வருவதாக கூறப்படுகின்றது. இணைய முகவரி ஒன்று 6ஆம் வகுப்பு ஆங்கில பாட புத்தகத்தில் பூத்தப்பட்ட தவறுக்கு தான் பொறுப்பல்ல, அதிகாரிகளே அதற்கு பொறுப்பு என கல்வி அமைச்சர் என்ற வகையில் ஹரணி அமரசூரியா நழுவிக்கொள்ள முயன்றாலும் அவர் ஒரு காலத்தில் ஓரின சேர்க்கை உரிமைகளுக்காக வாதிடும் ஒரு அரச சார்பற்ற அமைப்பின் முன்னணி தலைவராக, அதாவது என்ஜிஓ ஒன்றின் முன்னணி தலைவராக இருந்தமை பகிரங்கமான விடயம். ஆகையால் அவரது அறிவுரை இல்லாமல் இந்த இணைய முகவரி குறித்த பாட புத்தகத்தில் வந்திருக்க முடியாது என்பது எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு. இப்போது இந்த விடயம் அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு திடீர் துருப்புச்சீட்டை எதிர்க்கட்சிகளுக்கு வழங்கி விடுவதால் கல்வி அமைச்சர் ஹரணிக்கு எதிரான நடவடிக்கைக்காக நேற்று எதிர்க்கட்சி முகங்கள் ஒன்று கூடி பேசியிருந்தன. இந்த அணியில் உள்ள பிரதான எதிர்க்கட்சியான சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தி இப்போது ஹரணிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை வரைந்து இன்று முதல் அதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒப்பங்களை சேகரிக்க ஆரம்பித்துவிட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒப்பங்களை சேகரிக்கும் இந்த நம்பிக்கையில்லா தீர்மான வரவில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களில் எத்தனை பேர் ஒப்பமிடுவார்கள் என்பது சுவாரஸ்யத்துக்குரிய ஒரு ஊகமாக உள்ளது. ஏற்கனவே ஸ்ரீலங்காவின் தேசிய கணக்காளர் நாயகத்தின் தெரிவில் ஒரு இராணுவ அதிகாரியை நியமிக்கும் விடயத்தில் அரசாங்கத்திற்கு ஆதரவாக தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் நின்றதான கடுமையான விமர்சனங்கள் எழுந்தன. இந்த விமர்சனங்களின் அடிப்படையில் தான் சொந்த கட்சியால் ஸ்ரீதரன் பதவி விலகுமாறு கோரப்பட்டார். அதாவது அரசியலமைப்பு பேரவை உறுப்பினர் பதவியிலிருந்து ஸ்ரீதரன் விலக வேண்டும் என தமிழரசுக் கட்சியின் தற்காலிக பொதுச் செயலாளர் என்ற வகையில் சுமந்திரன் ஒரு அறிக்கையிடலையும் கோரிக்கையையும் விடுத்த நிலையில் ஸ்ரீதரன் இப்போது அரசாங்கத்திற்கு எதிரான, அதாவது கல்வி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையில் ஒப்பமிடுவாரா என்ற வினாவும் எழுந்துள்ளது. இதற்கிடையே தமிழரசில் புதிதாக ஏற்பட்ட ஸ்ரீதரன் எதிர் சுமந்திரன் ஆட்டத்துக்குள் பூந்து கொண்ட அருதரப்பு அமைச்சரான சந்திரசேகரன் நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது சுமந்திரனிடம் கவனமாக இருங்கள் என ஸ்ரீதரனை எச்சரித்துக் கொண்டாலும் மறுபுறத்தே ஸ்ரீதரனும் ஊழல் செய்தார் என்ற பாணியில் சந்திரசேகரனின் உரையின் விடயதானங்கள் இருந்ததையும் அவதானிக்க முடிந்தது. இந்த விடயதானங்களை சந்திரசேகரன் வெளிப்படுத்த அவரது கருத்தை ஊடறுத்த ஸ்ரீதரன் சந்திரசேகரன் நோக்கி கதிரைகளை சூடுபடுத்தி கொண்டு வடக்கு கிழக்கை சீரழிக்க வேண்டாம் என குறிப்பிட்டாலும் ஸ்ரீதரனுக்கு அரசு தரப்புடன் ஒரு கமுக்கமான டீல் உண்டு என்ற ஐயம் முற்றாக விலகிக்கொள்ளவில்லை என்பது இன்னொரு விடயம். ஆக மொத்தம் எங்கும் கமுக்கமான அரசியல் இருப்பதான விமர்சனங்கள் தொடர்கின்றன. தித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ அவசரகால விதிகள் தேவை என்பதால் அதனை நீடித்து அரசாங்கத்தின் மீதான எதிர்ப்பை சமாளிக்க அரசாங்கம் விரும்பும் நகர்வு உள்ளூரில் இடம்பெற தித்வா தாக்க இலங்கையில் தமக்குரிய நலன்களை எடுக்க பல வெளிநாடுகளும் முயல்கின்றன. அந்த வகையில் இந்திய இராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி இன்று அதிகாலை கொழும்பில் இறங்கினார். அமெரிக்காவின் ஜனவரி 3 வெனிசூலா அடியுடன் பூகோள அரசியல் கொதிநிலைக்குள் உலகமே சென்றுவிட்ட நிலையில் சில நாடுகள் தமது இராணுவ ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான நகர்வுகளை செய்கின்றன. அந்த வகையில் இந்திய பெரியன்னர் வீட்டு ஜெனரல் நேற்று முன்தினம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் காரியம் பார்த்த பின்னர் அங்கிருந்து நேரடியாக தற்போது கொழும்புக்கு சென்றுள்ளார். ஏமன் நிலவரங்களில் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான கொதி நிலை மேலும் மேலும் உயர்ந்த நிலையிலும்
வெனிசுலா அரசு தலைவர் நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்காவின் டெல்டா படையணியால் அதிரடியாக தூக்கப்பட்டு அமெரிக்க நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையிலும் இந்திய தளபதியின் ஸ்ரீலங்கா பயணம் இடம்பெறுகின்றது. இந்திய இராணுவ தளபதி தனது ஸ்ரீலங்கா பயணத்தின் போது ஸ்ரீலங்காவின் இராணுவ தளபதி, அதன் பாதுகாப்பு செயலாளர் மற்றும் பாதுகாப்பு துணை அமைச்சர் உட்பட்ட மூத்த படைய அதிகாரிகளுடன் கலந்துரையாடும் அதே வேளை பிராந்திய பாதுகாப்பு என்ற அடிப்படையில் ஜெனரல் உபேந்திர திவேதி இலங்கை தீவில் இன்னும் இந்திய படைத்துறைக்குரிய வாய்ப்புகளை அதிகரிக்க முயல்வார் என்பதும் திண்ணம். இதேபோல இதுவரை ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க தூதராக இருந்த ஜோ பைடன் கால ராஜதந்திரியான ஜூலி சங் கொழும்பில் தனது 4 ஆண்டு கால சேவை மிஷனை முடித்துக்கொண்டு தைப்பொங்கலுக்கு பின்னர் 2 நாட்கள் கடந்து இலங்கையை விட்டு வெளியேற முடிவு செய்துள்ள நிலையில் அவரது இடத்துக்கு டொனால்ட் ட்ரம்பின் தெரிவான எரிக் மேயர் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்பால் கடந்த வருட ஜூலை மாதம் ஸ்ரீலங்காவுக்கான புதிய அமெரிக்க தூதராக பரிந்துரைக்கப்பட்ட எரிக் மேயரின் நியமனத்தை செனட் தற்போது அங்கீகரித்ததாகவும் தெரிகின்றது. இதனால் அமெரிக்க ஸ்ரீலங்கா உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வது, இலங்கை தீவை அண்டிய கடல் பரப்பை அமெரிக்காவுக்காக பாதுகாப்பது, இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்காவின் உறுதித்தன்மையை பாதுகாப்பது ஆகிய முக்கியமான மிஷன்களுடன் எரிக் மேயர் கொழும்பில் எதிர்வரும் நாட்களில் குந்துவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தெற்கு மற்றும் மத்திய ஆசிய பிராந்தியத்தை கையாண்ட ஒரு அனுபவமுள்ள ஒரு தொழில்முறை ராஜதந்திரியான எரிக் மேயர் இதுவரை 29 ராஜதந்திர பதவிகளை வகித்த நிலையில் இனிமேல் அவர் பணியாற்றும் ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க தூதர் என்ற பொறுப்பு முக்கிய பதிவுகளை உருவாக்கும் என்ற ஊகங்கள் இப்போதே வலுவடைய தலைப்படுகின்றன. இவை இலங்கை குறித்த விடயங்கள். அடுத்து அனைத்துலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், புத்தாண்டு நாள் அன்றைய செய்தி வீச்சில் 2026ஆம் ஆண்டை மையப்படுத்தி சோதிடர்கள் மற்றும் குறிசொல்லிகள் சொல்லிய சில கணிப்புகளை வெளிப்படுத்தி இருந்தது. இதனை நீங்கள் அன்றைய பதிவில் பார்த்திருப்பீர்கள். அவ்வாறாக செய்தி வீச்சு அன்று வெளிப்படுத்திய 2026ஆம் ஆண்டுக்கான குறிசொல்லிகளின் கணிப்புகளில் ஒன்றாக அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்ப் குறித்தும் ஒரு கணிப்பு இருந்தது. அமெரிக்க அரசு தலைவர் தனது ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் இருந்து இறங்கும்போது அவர் தவறி விழுவது போன்ற ஒரு தூரதர்சனம் தனக்கு தெரிந்ததாக ஒரு சொல்லி அதற்குரிய விளக்கத்தையும் வழங்கியிருந்தார். அதாவது ட்ரம்புக்கு இந்த ஆண்டு ஒரு பெரிய வீழ்ச்சி காத்திருப்பதான ஒரு தூரதர்சனத்தை குறித்த சொல்லியதை செய்தி வீச்சு புத்தாண்டு தினத்தன்று உங்களுக்கு வழங்கிய நிலையில் இப்போதைய நிலவரங்களை நோக்கும்போது ஒருவேளை அந்த சொல்லிய விடயங்கள் நிஜமாக மாறுமோ என்ற ஊகங்கள் வேலப்படுகின்றன. ஏனென்றால் இந்த சொல்லிய பின்னர்தான் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வெனிசுலா மீதான அமெரிக்க அதிரடி வந்திருந்தது. புத்தாண்டு காலத்தில் இவ்வாறாக குறிசொல்லிகளும் சோதிட சிகாமணிகளும் சில ஊகங்களை வெளியிட்டு கொண்டாலும் அவற்றில் பல நடக்காமல் போவதுண்டு. எனினும் வெனிசுலா மீதான நடவடிக்கைக்கு பின்னர் ட்ரம்ப் கிரீன்லாந்தை கையகப்படுத்தும் தனது நகர்வுகளை பகிரங்கப்படுத்திக் கொள்வது ஒருவேளை சொல்லியது போல இந்த நகர்வுதான் அவரது வீழ்ச்சிக்கு இந்த வருடம் காரணமாக அமையக்கூடும் என்ற வாதங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. ஏனெனில் கிரீன்லாந்தை எடுக்க அமெரிக்க இராணுவத்தை பயன்படுத்தும் ஒரு தெரிவும் ட்ரம்பிடம் இருப்பதாக நேற்று வெள்ளை மாளிகை குறிப்பிட்டமை ஐரோப்பிய நாடுகளை, குறிப்பாக டென்மார்க்கை கடுமையாக விசனப்படுத்துகின்றது. கிரீன்லாந்தை கையகப்படுத்துவது அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்குரிய முன்னுரிமை என்றும் வடதுருவ பிராந்தியத்தில் அமெரிக்கா தனக்குரிய எதிரிகளை தடுப்பது மிக முக்கியம் என்றும் அதற்கு கிரீன்லாந்து தேவை என்றும் ட்ரம்ப் தரப்பு குறிப்பிடுகின்றது. அமெரிக்க அதிகாரிகள் கிரீன்லாந்தை கையகப்படுத்துவதற்கான முயற்சிகளை, அதாவது இராணுவ வழியில் என்றாலும் அதனை கையகப்படுத்துவது குறித்த நகர்வுகளை தற்போது விவாதத்துக்கு எடுத்து வருவதாகவும் கூறப்படுகின்றது. இந்த விடயம் தற்போது ஐரோப்பிய நாடுகளை உசாரடைய வைத்துள்ளது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் கிரீன்லாந்து மீதான ஆர்வம் மறுபுறத்தே ஐரோப்பிய தலைவர்களிடமிருந்து டென்மார்க்குக்கான ஆதரவு அறிக்கையை நேற்று பகிரங்கப்படுத்தியது. பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, போலந்து, ஸ்பெயின், பிரித்தானியா மற்றும் டென்மார்க் ஆகிய நாடுகளின் அரச தலைவர்களும் பிரதமர்களும் நேற்று ஒரு கூட்டு அறிக்கையை இந்த விடயத்தில் வெளியிட்டு கொண்டனர். கிரீன்லாந்து மீதான அமெரிக்காவின் இராணுவ தாக்குதல் ஒருவேளை நடந்தால் அது நேட்டோ அமைப்பை முடிவுக்கு கொண்டு வரும் என்றும் இந்த அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் குறித்து அமெரிக்க செயலாளர் ரூபியோவுடன் ஒரு சந்திப்பை நடத்த நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுமாறு கிரீன்லாந்து நேற்று அமெரிக்காவிடம் கோரியுள்ளது. அமெரிக்கா
ஐரோப்பா மற்றும் ரஷ்யாவுக்கு இடையேயான மூலோபாய இடத்தில் அமைந்திருக்கும் கிரீன்லாந்தில் ஆக மொத்தம் 57,000 மக்கள் தான் வசிக்கின்றார்கள். ஆனால் கிரீன்லாந்தின் பரப்பளவு 8,36,000 சதுர மைல்கள் என்பதும் அதில் வளங்கள் இருப்பதாக அமெரிக்கா கருதுவதும் தான் ட்ரம்பின் இந்த கையகப்படுத்தும் நகர்வுக்கும் விருப்பத்துக்கும் காரணமாக அமைவதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் ட்ரம்பின் இந்த விருப்பத்தை உள்ளூரில் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்களும் குடியரசுக் கட்சியின் சில உறுப்பினர்களும் கடுமையாக எதிர்க்க ஆரம்பித்துள்ளனர். ட்ரம்ப் தனது திடீர் ஆசையில் இன்னொரு நாட்டை ஆக்கிரமிப்பதற்கு முன்னர் அமெரிக்கா அதனை தடுத்து கொள்ள வேண்டும் எனவும், குறிப்பாக அமெரிக்கர்கள் அதனை தடுத்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கைகளும், அமெரிக்காவுக்கு கிரீன்லாந்து வேண்டும் என்ற ட்ரம்பின் நிலைப்பாடு முட்டாள்தனமானது எனவும் குடியரசுக் கட்சியிலும் சில குரல்கள் எழுப்பப்பட்டுள்ளன. ட்ரம்பின் ஆசை பயங்கரமானது. கிரீன்லாந்து ஏற்கனவே ஒரு நேட்டோவின் உறுப்பு நாடாக உள்ள நிலையில் அதில் அமெரிக்கா வேண்டுமானால் தளங்களை அமைத்துக் கொள்ளலாமே தவிர, ஏனென்றால் ஏற்கனவே கிரீன்லாந்தில் அமெரிக்காவுக்கு ஒரு தளம் உள்ளது. வேண்டுமானால் இந்த தளத்தை இன்னும் 4-5 தளங்களாக அதிகரித்துக் கொள்ளலாமே தவிர அந்த நாட்டை அமெரிக்கா கையகப்படுத்தக்கூடாது எனவும், இவ்வாறான முயற்சி டென்மார்க் என்ற நட்பு நாட்டை உண்மையில் இழிவுபடுத்தும் முயற்சி என குடியரசுக் கட்சியின் செனட்டர்களும் நேற்று குரல் கொடுத்துள்ளனர். இதேபோல நேற்று பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரோனும் அமெரிக்கா டென்மார்க்கின் இறையாண்மையை மீறுவதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை என கூறிக்கொண்டார். கிரீன்லாந்தை எடுக்கும் அமெரிக்க திட்டம் டென்மார்க்குடன் மட்டுமல்ல முழு ஐரோப்பாவுடனும் அமெரிக்காவுக்கு ஒரு கடும் மோதலை உருவாக்கும் எனவும் ஐரோப்பிய தலைவர்களின் தரப்பில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து தொடர்பான விடயங்களில் முடிவெடுப்பது டென்மார்க்கும் கிரீன்லாந்துமே தவிர வேறு நாடுகளல்ல. அமெரிக்காவும் கிரீன்லாந்து குறித்து முடிவெடுக்க முடியாது என்றும் ஐரோப்பிய தலைவர்கள் நேற்று கராரான ஒரு நிலைப்பாட்டை செய்திருக்கும் நிலையில், மறுபுறத்தே கிரீன்லாந்தை இராணுவ வழியிலேனும் கையகப்படுத்துவதற்கான அமெரிக்க முயற்சிகளும் நகர்வதாக கூறப்படுவதால் இந்த விடயம் ஒரு கொதிநிலைக்குரிய விடயமாக தற்போது சுற்றி சுழல்கின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் முக்கிய விடயங்கள். தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.